வழிகாட்டும் வாழ்விமாற்றும் என்ற இந்த சத்தியவசன நிகழ்ச்சிக்கும் உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் தாமே இந்த நாளிலேயும் அவருடைய வார்த்தை தந்து எங்கள் ஒவ்வொருவரையும் போஷிப்பாராக, எங்கள் ஒவ்வொருவரையும் இந்த நாளிலே பலப்படுத்துவாராக, எங்களிலே குறித்து வைத்திருக்கிற அவருடைய திட்டத்தை இந்த நாளிலே அவர் நிறைவேற்றுவாராக. இந்த நாளிலே நான் உங்கள் மத்தியில் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பானது பிள்ளைகள் பெற்றோர் என்ற தலைப்பின் கீழே இந்த நாளில் உங்கள் மத்தியில் கர்த்தருடைய செய்தியை உங்கள் மத்தியில் கொடுக்கலாம் என்று விரும்புகிறேன். அதுக்கு ஆதாரமாக எபேசியருக்கு எழுதின புத்தகம் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 4ஆம் வசனத்தை நான் வாசிக்க கேட்கிறேன். பிள்ளைகளே, உங்கள் பெற்றாருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம். பிதாக்களே, நீங்களும் உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் கர்த்தருக்கேற்ற சிட்சையிலும் போதனையிலும் அவர்களை வளர்ப்பீர்களாக. இதுல முதல் காரியம் என்ன சொல்லுகிறது? பிள்ளைகளே என்று சொல்லி வார்த்தை நம்மை அழைக்கிறதாக இருக்கிறது. பிள்ளைகளே என்று சொல்லும் போது இந்த இடத்துல பேசிக்கொண்டிருக்க நானும் பிள்ளை என்ற பருவத்தை கடந்து இப்பொழுது எனக்கு பிள்ளைகள் இருக்க வேண்டிய நிலையில் நான் ஒரு தகப்பனாக பெற்றோனாக இருக்கிறேன். அவே இந்த இடத்துல பிள்ளைகளே என்று சொல்கிறதுக்கு வேதத்தில் ஒரு குடும்ப உறவை பற்றி பேசும்போது ஆவியானவர் தேவனுடைய வழிநடத்தின்படி எல்லாருக்குமே வேதத்தில் அவர் ஆலோசனைகளையும் அவர் புத்திமதிகளையும் வழிநடத்தலையும் வைத்து தான் இருக்கிறாரு. அவை இந்த பகுதியில் நான் பார்க்கும்போது பிள்ளைகள் பெற்றோர் என்ற சொல்கிற ரீதியில் பிள்ளைகளுக்கு பவுல் என்ற தேவ மனிதர், இந்த எபேசிய புத்தகத்தை எழுதின தேவ மனிதர் என்ன சொல்கிறாரு? உங்கள் பெற்றாருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம். உண்மையாகவே பிள்ளைகள் கீழ்ப்படிய வேண்டும் என்பதை மற்ற வேத பகுதிகளும் ஆதாரங்களும் இருக்கிறது. பழைய ஏற்பாட்டில் இந்த ஆதாரங்களை நாங்கள் பார்க்கலாம். புதிய ஏற்பாட்டிலையும் நாங்கள் பெற்றோருக்கு கீழ்ப்படுகிறதுக்கான சில வசன ஆதாரங்களை நாங்கள் பார்க்கலாம். ஆனால் இன்றைக்கு இந்த பகுதியில் சொல்லுகிற இந்த காரியம் ஒரு குறிப்பிட்ட ஒரு காரியத்தை வலியுறுத்துகிறது. அதாவது கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள் என்று சொல்லி, அந்த கர்த்தருக்குள் என்ற அந்த காரியம் ரொம்ப முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. அதுக்கு என்ன என்று சொன்னால், பொதுவாக இன்றைக்கு பெற்றோர்கள் என்ற ரீதியிலையும் நிறைய நேரங்களில் அருமையாக பிள்ளைகளை நடத்துகிற அநேக பெற்றோர் உண்டு. ஆனால் அதே நேரம் துர்ப்பாக்கியமாக சில பெற்றோர் தங்களுடைய வாழ்க்கையில் பிழையான வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறவர்களாகவும் இருக்கிறார்கள். உதாரணமாக தங்களுடைய வாழ்க்கையில் போதை வஸ்துலையும் அல்லாவிட்டால் பிழையான வாழ்க்கை நடத்துகிறதுலையும் குடும்ப ஜீவியத்தில் சரியான ஒரு ஒழுங்கில்லாதன்மையும் இப்படியான சிலருக்கு ரொம்ப தவறான காரியங்கள் அவங்களை அடிமைப்படுத்தி வைத்திருக்கனாலையும் நிறைய நேரங்கள் அவங்களுடைய ஆலோசனை பிள்ளைகளுக்கு அநேக நேரங்களில் தவறாகவே இருக்கும். உதாரணமாக நம்ம சொல்லுவோம் என்று சொன்னால், ஏதோ ஒரு விதத்தில் பெற்றோர் தகப்பனோ தாயோ ஒரு லோன் வாங்கியிருக்கிறாங்கன்னு வைங்க. ஒருவேளை லோன்காரர் எடுக்கிறவர் வீட்டுக்கு வந்திருக்கிறாரு. அப்போ வீட்டில் தாய் தகப்பன்மார் பின்னாலே இருக்கிறாங்க. உடனே மகன் சொல்கிறாரு, அப்பா இப்படி வந்திருக்கிறாங்கன்னு சொல்லி. அப்போ தாய் தகப்பன்மார் என்ன சொல்லி அனுப்புகிறாங்க? அவங்ககிட்ட போய் சொல்லு, நான் இல்லை, இப்போதைக்கு நான் வெளியில் போனதாக அப்பாவும் இல்லை அம்மாவும் இல்லைன்னு சொல்லி நீ சொல்லுன்னு சொல்லி. இந்த ஒரு தகப்பன் சொன்ன இந்த காரியத்தை அந்த மகன் கீழ்ப்படிய முடியுமா என்று சொல்கிற ஒரு பெரிய கேள்வி இருக்கிறது. உண்மையாகவே இன்றைக்குள்ள பிள்ளைகள் அநேக நேரங்களில் கேட்டுருவாங்க, அப்பா நீங்கள் இப்படி பொய் சொல்ல என்ன சொல்கிறீங்க, நான் செய்கிறது சரியா என்று சொல்லி. அவைதான் பவுல் தேவனுடைய வழிநடத்தல்படி எங்களுக்கு பிள்ளைகளுக்கு எழுதியிருக்கிறார். என்னது,
கீழ்ப்படிய வேண்டும். அதே நேரம் கர்த்தருக்குள் கீழ்ப்படுகிறது ரொம்ப அவசியமானதாக இருக்கிறது. அவை ஒருவேளை பிள்ளைகளாகிய நாங்கள் இந்த இடத்துல நாங்கள் இந்த செய்தி, ஒருவேளை பெற்றோர்களாக நாங்கள் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருப்போம் என்று சொன்னாலும், பெற்றோர்களும் நாங்கள் இந்த விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டியிருக்குது. பிள்ளைகள் என்ன செய்ய வேண்டியிருக்குது? தாய் தகப்பன்மாருக்கு சொல்ல வேண்டியிருக்குது, அப்பா அம்மா, நாங்கள் ஆண்டவருடைய வார்த்தைக்குள்ளே தான் நாங்கள் கீழ்ப்படிய வேண்டும். ஆகவே இந்த காரியத்தை என்னால் செய்ய முடியாது என்று சொல்லி, அந்த விஷயம் மட்டுமில்லை, நிறைய விஷயங்கள், எங்களுடைய படிப்பு வாழ்க்கையாக இருக்கலாம், எங்களுடைய எதிர்கால திருமண வாழ்க்கையாக இருக்கலாம், எல்லா காரியத்திலையும் கர்த்தருடைய வார்த்தை, ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு என்ன சொல்லுகுதோ அப்படியாக பிள்ளைகள் நடப்பாங்கன்னு சொன்னால், கர்த்தருக்குள் கீழ்ப்படியும் போது அது ஒரு குடும்ப வாழ்க்கையில், பெற்றோர் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அது ஒரு பெரிய பலனை கொண்டு வருகிறதாக இருக்கிறது. இன்னும் ஒரு ஆதாரமாக தீமோத்தேயுக்கு எழுதின புத்தகம் 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம் 4வது வசனம் இப்படி சொல்லுகிறது, விதவையானவளுக்கு பிள்ளைகளாவது பேரன் பேத்திகளாவது இருந்தால் இவர்கள் முதலாவது தங்கள் சொந்த குடும்பத்தை தேவ பக்தியாய் விசாரித்து பெற்றார் செய்த நன்மைகளுக்கு பதில் நன்மைகளை செய்ய கடவர்கள். அது நன்மையும் தேவனுக்கு முன்பாக பிரியமாய் இருக்கிறது. இந்த பகுதியில் நாம் பார்ப்போம் என்று சொன்னால், பெற்றார் செய்த நன்மைகளுக்கு பதில் நன்மைகளை செய்ய கற்றுக்கொள்ள கடவர்கள். பெற்றார் செய்த நன்மைகளுக்கு அப்படின்னா பிள்ளைகள் கேட்பாங்க, பெற்றார் என்ன அப்படி நன்மைகள் செஞ்சிட்டாங்க? உண்மையா பிள்ளைகளே இந்த நாளிலே பெற்றாருடைய நன்மைகளை நாங்கள் இன்னும் சொன்னால் அது ஏராளமான நன்மைகள். ஒரு தாய் தன்னுடைய பிள்ளையை பெற்றெடுப்பாங்கன்னு சொன்னால் அது அந்த மாதிரி ஒரு வேதனை இந்த உலகத்தில் வேறு எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் அவங்க அனுபவிக்க மாட்டாங்க. அதனால் அந்த பிள்ளை பெற்று அழுகிற சத்தம் கேட்டோன்னே அந்த தாய்க்கு ஒரு பெரிய சந்தோஷம் இருக்கும். அந்த பிள்ளை வளர்த்தெடுக்கிறல தகப்பனும் ஈடுபட்டு 2 பேரும் வளர்த்தெடுக்கிற அந்த காரியமே எங்களுக்கு ஒரு பெரிய நன்மை. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு காரியத்தை நாங்கள் செய்யும் போதெல்லாம் எங்களுக்கு அந்த சரியான காரியத்தை எங்களை செய்ய வைத்தார். உதாரணமாக எங்களுடைய சட்டையை போடுறதுக்கு, எங்களுடைய உடம்பு அப்படியே கழுவி எடுக்கிறதுக்கு எல்லாத்தையும் செய்தது ஒரு நாள் எங்களுடைய தாய் தகப்பன்மார். ஆகவே இந்த தாயுடைய ஈடுபாடு ரொம்பவும் உண்டு இல்லை. அவை அவங்க செய்த நன்மைகள் ஏராளம். அவை அவங்களுக்கு பதில் நன்மை செய்ய வேண்டும் என்று சொன்னால் கண்டிப்பாக நம்ம கீழ்ப்படிந்து தான் ஆக வேண்டி இருக்குது. அவை அதே போல பிதாக்களே என்று சொல்லும் போது பெற்றோருக்கும் ஆலோசனை சொல்லப்படுகிறது. 4வது வசனம், பிதாக்களே நீங்களும் உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் என்று சொல்லப்படுகிறது. இதுக்கு ஆதாரமாக நான் 2 கொரிந்தியர் 12:14 வசனத்தை நம்ம பார்ப்போம் என்று சொன்னால், இந்த உலகத்தில் நிறைய நேரங்களில் எங்களுக்கு மக்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை உண்டு. என்னது? பிள்ளைகளுக்கு பெற்றாராகிய நாங்கள் என்ன சேர்த்து வைக்கலாம் என்று சொல்கிற ஒரு நிலைவரம் உண்டு. என்ன சேர்த்து வைக்கலாம் என்று சொல்லி. ஆனால் பவுல் தன்னுடைய கொரிந்து சபையினருக்கு எழுதும் போது அவர் சொல்லுகிறாரு 12:14 2 கொரிந்தியர், இதோ உங்களிடத்துக்கு 3ஆம் தரம் வர ஆயத்தமாய் இருக்கிறேன். நான் உங்களை வருத்தப்படுத்துவதில்லை. நான் உங்களுடையது அல்ல, உங்களையே தேடுகிறேன். பெற்றாருக்கு பிள்ளைகள் அல்ல, பிள்ளைகளுக்கு பெற்றார்களே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டும். என்ன பகுதி? உண்மையாகவே நாங்கள் பொக்கிஷம் என்று சொல்லும்போது நிறைய நேரங்களில் நாங்கள் நினைக்கிறோம் சொத்துக்கள், பணங்கள், பொருள்களை நம்ம சேர்த்து வைக்கிறோம்னு சொல்லி. ஆனால் பவுல் இந்த இடத்துல என்ன சொல்ல வராரு? நாங்கள் இதெல்லாம் நல்லதை செய்து வச்சுருக்கிறோமோ, எப்படியெல்லாம் எங்களோட வாழ்க்கையில் பரிசுத்தமாய் நாங்கள் வாழ்ந்துருக்கிறோமோ, எப்படியெல்லாம் நாங்கள் உண்மையாக வாழ்ந்துருக்கிறோமோ, அது நாங்கள் பிள்ளைகளுக்கு வைக்க வேண்டிய ஒரு சொத்தாக இருக்குது. பவுல் அதை தான் சொல்கிறாரு. நான் உங்களிடத்தில் வர்றது, உங்களை சந்திக்கிறதுல எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். பெற்றார் என்ற ரீதியில் அவர் தன்னை அந்த இடத்துல வைத்து சொல்கிறாரு, பெற்றார்களே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டும். அப்படின்னா பெற்றோராகிய நானும் நீங்களும் எங்களோட பிள்ளைகளுக்கு சவாலாக, இல்லாட்டி பிள்ளைகளுக்கு மாதிரியாக,
பிள்ளைகளுக்கு வாழக்கூடிய நாட்களில் எப்படியெல்லாம் வாழ வேண்டும் என்று சொல்லி அந்த ஒரு முதல் வாழ்க்கையை பிள்ளைகளுக்கு நாங்கள் இப்பொழுதே ஆயத்தப்படுத்தி வைக்க வேண்டிய ஒரு அவசியம் உண்டு. பவுல் இந்த இடத்துல எழுதும்போது இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக தான் சந்தித்த அந்த மக்களை பார்த்து அவர் சொல்லுகிறாரு. ஆனால் இன்றைக்கு எங்களுடைய வார்த்தையில் இன்றைக்கு எங்களுடைய சொந்த பிள்ளைகளாகட்டும், எங்களோடு நாங்கள் சந்திக்கிற யாராகட்டும், ஒருவேளை நாங்கள் ஒரு சிறுவர்கள் மத்தியில் போய்ட்டு ஆண்டோடைய பணியை செய்கிறவர்களாகட்டும், யாராக இருந்தாலும் அவங்களுக்கு நான் வைக்க வேண்டிய பொக்கிஷம் எங்களுடைய மாதிரியான வாழ்க்கை. அது உண்மையாகவே அது எங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷமாக இருக்கும். எங்களுடைய வாழ்க்கை முடிவு நேரம் வரும்போதெல்லாம் பிள்ளைகளுக்கு நான் அந்த பொக்கிஷத்தை வைத்திருக்கேன். பவுல் அதை குறித்து ஒரு பெரிய சந்தோஷப்படுறாரு. நான் அந்த சொத்தை உங்களுக்கு வைத்திருக்கேன்னு சொல்லி. என்ன சொத்து? கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய சன்னிதானத்திலே அவர்களுக்கு முன்பதாக ஒரு வாழ்ந்து காட்டின அந்த வாழ்க்கை. அவை பிள்ளைகளாகிய நாங்கள், பெற்றோர்களாகிய நாங்கள் கர்த்தருடைய வார்த்தையின்படி வாழ்வோம்னு சொன்னால் உண்மையாகவே நிறைவான ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தரிடத்திலிருந்து நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம்.